ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லா சேனலுமே லைவ் போட்டிருந்தாங்க. ஸோ டிஆர்பிலாம் எப்படி இருக்கும், ஏன் போடாத சேனல் கூட சன் நியூஸ் கூட போட்டிருந்தாங்க. அது யார் சேனல்ன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேறு வழி இல்லை, நம்மளுக்கு வியூவர்ஷிப் வேணும்னா போட்டு தான் ஆகணும். அதுதான் தளபதி, ஓகேவா? ஸோ அதனால் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீச்லாம் சும்மா மரணமாக இருந்துச்சு. இல்லை டாப்பு பார்த்தீங்கன்னா ஆதிவார்ஜுன் அவர்கள் தான். ஸோ சும்மா மிரட்டி விட்டார் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு. ஸோ ஒருத்தர் போட்டு வச்சாரு. இந்த எராமிஸையும் ப்ளஸ் பெஸ்ட் ஆக்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து வந்தவர் எல்லாமே போட்டு ஒரு தாளிச்சிட்டாரு. இல்லை அவர் சொன்னது என்னன்னா, என் தலைவர் இத்தனை வருஷமா படத்தில் நினச்சி ஆக்ட் பண்ணி அவருக்கு தெரியும், ஆனா ஒருத்தர் நடிக்காம ஒரு ஆக்ட் பண்றது என் தலைவனுக்கு தெரியாதான்னு கேட்டாரு. செம்மையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கூட அவருக்கு கொடுக்கலாம், அன்பில் மகேஷ் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாத செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்படி இப்படி அப்படின்றாரு. ஸோ நீங்க ஒண்ணு பண்றீங்கன்றது மக்கள் தெரியுது. நீங்க அது ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் இந்த சிக்கல். நீங்க நார்மலா பண்ணினா கூட அது ஒரு வேளை நம்பி இருக்கலாம். நீங்க ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ணி நீங்களே தான் மாட்டிக்கிறீங்க. அதாவது நம்மளே ஒரு கேமரா எடுப்போம், நம்மளே பார்ப்போம், மாட்டிக்குவோம். அதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாத துபாய்க்கு போனாரு ஃபாரின் டூருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா மறுநாளே வந்துட்டாரு. காலையில பேட்டி கொடுக்குறாரு. சம்மந்தப்பட்ட ஆளுங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. ஸோ அவர் இன்டென்ஷன் என்ன, முழுக்க விஜய் மட்டும்தான் சொல்லணும். அதை பத்தி மக்களை பத்திலாம் கவலையே இருக்காது. விஜய் மட்டும்தான் பேசணும்னு, விஜய் தான் டார்கெட்டு எல்லாமே. அதுல அதே மாதிரி துரை அமைச்சர் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குழு விசாரணை அமைக்கப்படும். அதாவது அவங்க டீம்லயே இருப்பாங்க, அவங்களே விசாரிப்பாங்க, அவங்களே கண்டுபிடிப்பாங்க. ஸோ திருடங்கிட்ட சாவி கொடுத்துருவாங்க, அதை பார்த்துங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி கதை தான் இது. நீங்க என்ன செட்டிங் பண்ணாலும் சரி, அதெல்லாம் உடச்சி ரெண்டிச்சுட்டு தான் நாங்கள் வருவோமே. அப்புறம் ஐஆர்எஸ் அருண் அவர்கள் அவரும் போட்டு ரெடி அடிச்சாரு. எல்லாருமே A to Z போட்டு அடிச்சாங்க. அப்ப லாஸ்டா நம்ம தளபதி என்ன ஸ்பீச்சு, அவரு ஒரு பக்கம் போட்டு காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நெஞ்சில் குடியிருக்கும் அந்த ஸ்மைல பொறுத்து தான் ஐபிஎல்ச்சு. ஏன்னா அவர் ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி பார்த்து. ஒரு இந்த கரு சம்பத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படி இருந்தாலும் தெரியும். அதுக்கப்புறம் அவர் ஃபேஸே ரொம்ப டல்னஸ் ஆயிடுச்சு, ரொம்ப சோகமா இருந்தாரு. அவ்வளவு வலி இருந்துச்சு உள்ள. நேற்று தான் ஒரு சிரிச்சதே பார்த்தோம். ஸோ இந்த சிரிப்புல அவ்வளவு மிஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாத அது பேசிட்டு வந்திருந்து பொதுமக்கள் அங்க இருந்தவங்களாம் சொன்னது விஜய் சாரை இன்னைக்கு பார்த்தது தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாத ஒருத்தர் ஒரு நிர்வாகி சொல்லியிருந்தாங்க, என் பொண்ணு ஐசியூல விட்டுட்டு நான் விஜய் சாரை பார்க்கணும்னு வந்தேன். ஸோ அப்ப எப்படி அதை தளபதிய நேசிக்கிறாங்கன்றது பாருங்க. மக்கள் சப்போர்ட் அப்படி இருக்கு. வேற எந்த கட்சிக்குமே இது மாதிரி கிடையவே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. விஜயனுக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் ஆக்டராகவே விட்டுண்டா என்ன, இப்போ ஆக்டர் தான், வேற யாருமே உங்களுக்கு ஆக்டரே கிடையாதா? இவர் மட்டும்தான் ஆக்டரா? ஸோ அது ஒத்துக்க முடியாது. ஈகோ தடுக்கும். என்ன விஜய் மட்டும் அப்படியானா விஜய் அப்படிதான். அதனாலதான் அவருக்கு பிடிக்குது எல்லாருக்குமே. நேற்று அது மட்டும் இல்லாத ஒரு குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சிருந்தாரு, முச்சித்தா எதுன்னு சொல்லி. அதுவும் செம்ம மூமெண்ட், கியூட் மூமெண்ட். ஸோ ஒரு விஷயம் மக்கள் புரிஞ்சு விஜயனாக்கு கூட தான் நிற்பாங்க. இதுக்கப்புறமும் இன்னும் கூட தான் நிற்பாங்க. இனி வரப்போற நாட்களும் அவர் கூட தான் நிற்பாங்க. மக்களுக்கு ஒரே இந்த ஆட்சி மாற்றணும். அதுக்கு விஜயனா வரணும், அவ்வளவுதான். எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயனா வரணும், அவ்வளவுதான் இந்த விஷயம். இந்த டிஎம்கேவை ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் அவுட் பண்ணி வெளியேற்படுத்தான் வேலை. அப்புறம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்திருக்காரு அண்ணாரிவாளத்துல. அதாவது பாத்தீங்கன்னா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நெல்லை மாவட்ட செயலாளர் அனைவரையும் கூப்பிட்டு, இந்த தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கான பதவி. அப்படி நீங்க தோத்துட்டீங்கன்னா அந்த பதவி எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி பறிக்கப்படும். ஸோ பயம் எப்படிலாம் வேலை செய்ய பத்தியா? நேற்று ஒருத்தர் பேசுறதுக்கு வேற எந்த கட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி ரியாக்ஷனே இருக்காது. விஜய் பேசினோடனே தான் இந்த மாதிரி ரியாக்ஷன். ஸோ பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஸ்டார்ட். இப்போ வர இன்னும் இப்போ பயம் ஏறிட்டே இருக்கு. இந்த ஒரு 4-5 மாசம் தான் இருக்கு தேர்தல். அதுக்கப்புறம்லாம் அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாத இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து லேப்டாப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு கல்லூரி மாணவர்களுக்கு. அது ஏன் கொடுக்குறான்றது நம்மளுக்கு தெரியும். எலெக்ஷன் வந்துச்சு இல்லையா? அதனால இந்த 4 வருஷமா ஏன் கொடுக்கல? அது என்ன பிப்ரவரிக்கு முன்னாடில இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்றீங்க? ஸோ அதை அப்படி கன்வே பண்றது, அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்றது. அதை
நாங்கள் லேப் டாப் கொடுக்குறோம் அப்படின்னு. சரி, நீங்கள் என்ன ஜிக்காவுக்கு வேலை பண்ணாலும் சரி, யாருக்கு போடணுமோ அவங்க போடுவாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்னதான் போட்டு முழுப்பு கீழ்ப்பு அதை இதை பண்ணாலும் நீங்கள் கொடுக்கறத நாங்கள் வாங்கிப்போம். அதெல்லாம் வேணாமே சொல்ல மாட்டோம். நீங்கள் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் யாருக்கு போடணுன்றது மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கு பசங்களுக்கு தெரியும், விர்ச்சுவல் வாய்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும், முக்கியமாக பெண்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி அதை நாங்கள் வாங்கிப்போம், வேணாம்னு சொல்ல மாட்டோம். பட் நீங்கள் எந்த இன்டென்ஷனில் கொடுக்குறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். 4.5 வருஷமா கொடுக்கல, அது இப்போ கொடுப்பாங்க. இது என்ன லாஜிக்னே தெரியல. அது மட்டும் இல்லாத பெரிய சம்பவம் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட பிரச்சாரம் ஒன்று, அது இன்னும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான அறிவிப்பு வந்துடும். அதுக்கான முன்னேற்பாடுகளும் போயிட்டு இருக்கு. விஜய் இன்னும் களத்துக்கு இன்னும் ஸ்பீடு இனி ஒரு வேற மாதிரி இருக்க போறாரு. இந்த அரசியல்ன்றது எப்படின்னு அவர் பார்த்துட்டாரு. இப்ப அவர் பிரச்சாரத்துல வந்துட்டாருன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாலும் முடிஞ்சது கதை. எப்பயே கடவுள் ஓவர் ஆகுது. இன்னும் அவர் உள்ள வந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் அவர் எங்க போவாருன்றது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்கு. முக்கியமா அது என்னைக்கு நடக்கும்ன்றது தான் எனக்கு தெரிஞ்சு. மேபி நெக்ஸ்ட் வீக்கா இருக்கலாம், இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கா கூட இருக்கலாம், இல்லை டிசம்பர்ல இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பா இன்னும் 1 வீக்ல அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் விஜயனோட அந்த பிரச்சாரம் டேட்டு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. எல்லாமே மாறுது. அதுக்கு கூடிய சீக்கிரம் விஜயன் வரப்போறாரு. ஸோ அதில் எல்லாருமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த திமுகவை எப்படி அனுப்புவான்றது மக்கள் கிட்ட இருக்கு. அது மக்கள் புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. ஓகேவா? அதனால நீங்க என்ன நெகட்டிவ் செட் பண்ணாலும் சரி, இந்த மிஸ்ல அங்கே கொஸ்டின் தெரியல, அந்த கோவில் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்கோம். எங்க மாதிரி பசங்களாம் எடுத்து போட்டுட்டு தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பசங்க எல்லாம் தெரியுது, ஒன்றுத்துக்கும் நோண்டி எடுக்கிறாங்க. சரிங்களா? அதனால நீங்க விஜயனுக்கு என்ன நெகட்டிவ் செட் பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் அதெல்லாம் வேலைக்கே வராது. இது மேட்டு புயலாக தான் இருக்கும். சும்மா வெறித்தனமா இருக்க போது சிக்கிறவங்க எல்லாருமே காணாம தான் போறீங்க. அது மட்டும் உறுதி. வேற இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி இன்ஃபேக்ட் கொடுக்குதுன்னு பாருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.